வணக்கம் நேயர்களே. சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவி பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சொல்லவில்லை. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதை உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த பேரவையினுடைய ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் துவக்க வேண்டும் என்ற அரசியலமைப்பினுடைய சட்டத்தின்படி 2022 அவர் சரியாகத்தான் இருந்தார். 2023 பிரச்சனை ஆரம்பித்தது. அதிலிருந்து ஏன் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்கிற ஒரே கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அது மரபு அல்ல. தேசிய கீதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. ஆனால் நிகழ்ச்சி நிறைவடைகிற போதுதான் தேசிய கீதத்தோடு முடிவடையும் என்பது அது ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து இசைத்தவுடன் தேசிய கீதம் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அதே பல்லவியை பாடிக்கொண்டு இந்த வருடமும் தமிழக அரசு தயாரித்த உரையை அவர் வாசிக்காமல் அப்படியே வெளியேறியிருக்கிறார். இந்த வருடத்தில் கூடுதலாக என்ன சேர்ந்திருக்கிறது என்றால், அவர் வெளியேறிய சென்ற அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்குள் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், மக்கள் பவன் என்று பெயரை மாற்றிருக்கிறார்கள். அந்த சபையிலிருந்து ஒரு பெரிய பொய் அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு ஒத்துக்கொண்ட அந்த வளர்ச்சியை எல்லாம் பொய் என்று சொல்கிற வகையில் ஆளுநர் மாளுடைய அறிக்கை என்பது இருந்திருக்கிறது. இது பற்றித்தான் இன்றைக்கு நான் வாதி கடைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கொள்கை பரப்பினுடைய துணை செயலாளர் வி.சி. சந்திரகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று நாகை மாலி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், அவரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று ஜூம் வாயிலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக ஹரிஸ் பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். சந்திரகுமார் சார், உங்களுடைய ஆரம்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு சட்டப்பேரவையில் என்னதான் நடந்தது? ஒரு பக்கம் ஆளுநர் என்னை அவமதித்து விட்டார்கள்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முதலமைச்சர் அவர்கள் பேரவையை அவர்தான் அவமதித்து விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார். என்ன நடந்தது சார்? ஆளுநர் இன்னைக்கு இல்லை, 2022 நம்ம கொடுத்ததை அப்படியே படிக்கிறாரு, நம்ம சொன்னதை எல்லாமே செய்கிறாரு, கரெக்டாக வராரு, கரெக்டாக போகிறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் 23 அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்படுகிறது. அதாவது டெல்லியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு இவரை ஆளுநர் நியமித்திருக்கின்ற அந்த ஒன்றிய அரசில் இருந்து இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், அதாவது பொதுவாக நம்மளாம் சொல்லுவோம், ஒரு வேலை சொன்னோம்னா, டே தம்பி இந்த வேலையை கொடுக்குறேன்னா நல்லபடியாக செய்கிறான்னு சொல்லுவோம். ஆனால் அங்கிருந்து சொன்னதே, நீ என்ன வேணாலும் செய்ய, மொத்தத்தில் அங்கே ஆளுங்கட்சிக்கு நீ குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கணும், வேற எந்த அஜெண்டாவும் இல்லை, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் செய்ய. அதாவது சொல்லி கொடுக்குறவங்க அப்படி சொல்லி கொடுத்தால் கூட ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் கொஞ்சமாவது தன்னுடைய அறிவின் மூலமாக சிந்தித்து பார்த்து எதாக இருந்தாலும் செயல்படுத்தணும். 2022 அமைதியாக இருந்தார், 23 ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? அதாவது நம்ம அங்கே நம்மளுடைய அமைச்சருடைய கூடி முடிவெடுத்து ஆளுநருடைய தயாரித்து கொடுக்கின்ற அந்த உரையை அவர் அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் விட்டுட்டு படிக்கிறார். அது எதெல்லாம் தேவை இருக்குதோ அதையெல்லாம் சேர்த்து படிக்கிறார். அதில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கவே பாதியில் அதை பாதியில் இல்லை, ஓரளவுக்கு படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு உடனே பிரச்சனையை கிளப்பிட்டு வெளியே வர்றாரு. அங்கே போனோன்னு அவருக்கு நல்ல உழுந்துருக்கும் போல் இருக்கு, நீ எதுக்கு இவ்வளோ நேரம் அதை படிச்ச அப்படின்னு சொல்லி. அதனால என்ன பண்ணுறாரு, அடுத்த வருஷம் 23 24 வர்றாரு. வந்தோன்னே, ஏன்னா வேற எது சார், இவங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் சார், அதாவது மொத்தமாகவே உங்களுக்கு 3 விஷயம் தான். ஒன்று முஸ்லீமை பற்றி இருப்பாங்க சார், இல்லைன்னு சொன்னா தேசபக்தி பத்தி பாடம் எடுப்பாங்க சார், இல்லைன்னு சொன்னா அவங்க ஒரே விஷயம் கடவுளை பத்தி பேசுவாங்க சார். இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. வளர்ச்சியை பற்றியோ ஒரு நாட்டினுடைய நலனை பற்றியோ மக்களுடைய நலனை பற்றியோ தெரியாது. அந்த அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கோட்பாட்டில், இன்னும் சொல்ல போனால் ஒரு மதவெறி கோட்பாட்டில் வந்தவர். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து இங்கே வேற எதையுமே சொல்ல முடியாது இல்லையா. உடனே எங்களுக்கு தேசிய கீதம் பாடவில்லை. நான் கேட்குறேன், எங்களை விட தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுக்கிறவர்கள் இந்த இந்தியாவில் யாரும் கிடையாதுங்க. நீங்களே என்னைக்கு தேசிய கீதத்தை பற்றி பேசுறீங்க? நாங்கள் பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்பில் இருந்து, தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கூடங்களிலே பள்ளிகளில் 1ஆம் வகுப்பில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் தொடர்ந்து, அதாவது நான் சின்ன பையன், எனக்கு 50 வயசு தாண்டிட்டு 55 வயசு ஆகுது. இந்த 50 ஆண்டு காலத்தில் நான் பார்த்தது 50 வருஷமா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, முதல்ல தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கு பிறகு தேசிய கீதம். இதுதானே நடைமுறை, காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை. இதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனாட்ட அல்பத்தனமாக ஒரு பிரச்சனை உருவாக்குறார். 2023 அதே பிரச்சனை, 2024 அதே பிரச்சனை கொண்டு வந்தாரு, 2025 அதே கொண்டு வராரு, 2026 அதே பிரச்சனையை கொண்டு வந்து, அதாவதுங்க
எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள், சரி, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை கொண்டுட்டு வந்து மக்கள்கிட்ட, அதாவது மக்களே சலிப்படைஞ்சிருவாங்க. இந்த ஆளுக்கு இதானே. ஏன்னா நேற்று நான் ட்ரெயினில் வந்துகிட்டு இருந்தேன், ஒருத்தர் கேட்குறாரு, அதாவது சட்டசபைன்னு அறிவிச்சொன்னேன் ஆளுநர் வருவாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஏங்க அப்படின்னு. இல்லை அவர் வர்றது ஒன்று வராது ஒன்று தானே, எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டார். நேற்று ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கிறேன், இரவு நைட்டு நான் வந்து ட்ரெயின் ஏறும்பொழுது மணி 12 மணிக்கு மேலே சார், 12:05. அந்த நேரத்தில் பார்த்தோன்னே, என்ன சார் நாளைக்கு ஆளுநர் உரையா அப்படின்னாரு ஒருத்தர் என் அருகில் இருந்தவர். ஆமாம் சார் நாளைக்கு ஆளுநர் உரைங்க அப்படின்னாரு. சரி, போன தடவை பண்ணும்போது தான் பண்ணுவார் அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. சார் எலெக்ஷன் வந்துருச்சுல்ல, அப்புறம் அவங்க அரசியல் அவங்க பண்ணியாகணும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ சாதாரண மக்களுக்கு கூட ஆளுநர் இன்னைக்கு என்ன செய்வார்ன்றது தெரிஞ்சிருக்குது முதல் நாளே. இன்னொன்று சார், இவர்கிட்ட வந்து நீங்கள் இவர் வந்து சாதாரணமாக நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இவர் முழுக்க முழுக்க சர்ச்சைக்குரிய மனிதர். ஒரு விஷயம் பாருங்கள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க மிகப்பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க. அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்களை வந்து இவர் கூப்பிட்றாரு, ஒரு கவர்னர் கூப்பிட்றாருன்னு எல்லாரும் இதை படிச்சுட்டு இருக்கவங்க போகிறாங்க. அங்கே போனோன்னு சொல்கிறாரு, அதாவது ஒரு ரொம்ப கீழ்த்தரமான மனிதர் இவர் வந்து. இவர் போன்ற ஒரு ஆளுநர் வந்து இனிமேல் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல சார், இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் சந்திக்கக்கூடாது. என்ன பேசுகிறார் இந்த மாணவர்கள்ட்ட போய், நீங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கணும், மாநில அரசுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் ஒரு மாணவர்களா இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வந்து நாட்டை வழிநடத்துகின்ற அதிகாரிகளா வர்றவங்க போய் எப்படிப்பட்ட நஞ்சை விதைக்கிறாருன்னு பாருங்க. இல்ல நிச்சயமா அதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியதா சார். அடிப்படையான கேள்வி இன்னைக்கு என்ன அப்படின்னா, நீங்களும் தேசிய கீதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, நம்ம அப்படி கொண்டு போகல. ஆனா என்னன்னா, அவர் வந்து கூட சேர்ந்து அதையும் வாசிங்கன்னு சொல்றாரு, அதையும் இசைங்கன்னு சொல்றாரு, பாடப்படட்டும்ங்கிறாரு. அதுக்கு ஏன் நீங்க செவிசாய்க்க மாட்டீங்க? அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடு தேசிய கீதத்திற்கு எதிரானவர்கள் நினைச்சிட மாட்டாங்களா? ஒரே ஒண்ணு சார், நாங்க தேசிய கீதத்தை பாடல இசைக்கலன்னு சொல்லவே இல்லை சார். அவராது இசைன்னு தானே சொல்றாருன்னு சொல்றீங்க, நாங்க பாடுறோம்னே சொல்றோம். இசைக்கலாம் வேண்டாம், அது என்ன தேசிய கீதம் வாய் திறந்து வாய் விட்டு பாட வேண்டிய விஷயம். பாடினா தான் அந்த உணர்வு வரும், தேச பக்தி வரும் அப்படின்றது எங்களுடைய கோட்பாடு. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் படிச்சோம்னா தான் நம்ம மூளையில நல்லா பதிவுன்றது சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்களுடைய சித்தாந்தம். அதனால தேசிய கீதத்தை நாங்க பாடுறோம்னு தான் சொன்னோம். என்ன பாடுறோம்னா, காலையில் ஒரு நிகழ்ச்சி துவங்குற பொழுது தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடிட்டு அந்த நிகழ்ச்சி முடிவுற்ற உடனே ஒன்றும் இல்லை சார், அவர் பேசி முடிச்சோன்னா உட்கார்ந்தாருன்னா அடுத்த நிமிடமே தேசிய கீதம் தான் பாட போறோம். இது அவருக்கும் தெரியும். ஆனா அரசியல் செய்ய வேண்டும். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள், தேசிய கீதத்தை பாடம் இருக்கிறார்கள் மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக அவர் செய்திருக்கின்ற மிக மிக மோசமான, இன்னும் சொல்ல போனா நான் இன்னும் வார்த்தைகள் தடித்து கூட சொல்லலாம், இருந்தாலும் அவருக்கு இருக்கிற பதவிக்கான ஒரு மரியாதை. ஆமா, அதனால வந்து சொல்றோம், இவரை போன்ற ஒரு இழி செயலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார். இல்ல நிச்சயமா. இப்போ நம்ம அதுல ரெண்டாவது கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு சார். அவருக்கு பிரச்சனை வந்து இப்ப தேசிய கீதம்ங்கிறதானா, இல்ல ஆளுநர் உரை அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய பொய்கள் இருக்கு, அதை நம்ம எப்படி வாசிக்கிறதுன்ற நினைக்கிறாராங்கிற கேள்வியும் இருக்கு. நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். நாகைமாலி சார், நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? வருடமும் ஒரே மாதிரியான பல்லவி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வருடம் புதுசா ஏதாவது நடந்துச்சா? அதாவது ஆளுநர் இந்த நாட்டுக்கு தேவையா என்கிற ஒரு சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அண்ணா அறிஞர் அண்ணா கூட ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் இதுக்கு தேவையில்லாத ஒரு இதாக இருக்குது சொல்லிட்டு அவ்வளோ சொன்னார். சரி, அந்த காலத்தில் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை உருவாக்கினவங்க இதெல்லாம் கவர்னர் ஜனாதிபதி இதெல்லாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கினது. இதெல்லாம் சரி, அரசினுடைய திட்டங்கள், சட்டங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நபர், ஒரு அரசு அங்கீகாரம் என்கிற முறையில் தான் அரசியல் சட்டம் வழங்கினது. இப்படியெல்லாம் இவங்க நடந்துக்குவாங்க மோசமானா அப்போ இதெல்லாம் எடுத்துருப்பாங்க. அவங்க நல்லவர்களாக இவர்கள் இருப்பார்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க. சரி, ஆனால் இவர் மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆளுநர் இந்தியாவிலே இருந்தால் எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் கற்று இருக்கும், அதெல்லாம் வெளியில். சரி, கவர்னர் என்பவர், ஆளுநர் என்பவர் அரசனுடைய திட்டங்களை, கோட்பாடுகளை, அவர்கள் செஞ்ச சாதனைகளை ஆளுநர் வாயிலாக மக்களுக்கு சட்டமன்றத்தின் மூலமாக சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ஆள் அவர். எழுதி கொடுத்ததை படிக்கணும் சார். அதுதான் சார் அரசியல் சட்டம் கவர்னருக்கு வழங்கியிருக்கிற உரிமை. அவருக்கு அதில் முரண்பாடு இருக்கலாம், அது அவருக்கு வந்து அதில் வந்து தெளிவில்லாமல் இருக்கலாம், அது வேறு. சரி, அவர் படிக்கணும்.
ஆளுநர் மோசமானவர் அப்படின்னு அதில் எழுதி வச்சா கூட அவர் படிக்கணும். சரி, அதான் அவர் டியூட்டி. ஓகே. ஆனால் சென்ற முறை என்ன பண்ணார், அவருக்கு பிடிக்காத வார்த்தையெல்லாம் தவிர்த்துட்டார். அண்ணாதுரையை பிடிக்கல, கலைஞரை பிடிக்கல, காமராஜரை பிடிக்கல, யாரை பிடிக்கலையோ அதெல்லாம் தவிர்த்து விட்டு படித்தார். உடனே முதலமைச்சர் கிளம்பி இதுவரையிலையும் அவர் படித்தது செல்லாதுன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை பதிவு பண்ணார். இப்படி இது மூன்றாவது ஆண்டு. சரி, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்தை கடுமையாக கடைபிடிக்கிறவர். அவர் பிடிக்கட்டும், கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் போகட்டும், அதில் எங்களுக்கு என்ன ஆட்சேபனையாக இருக்குது. ஒரு மரபு இருக்குது சார். தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது ஒரு 100 ஆண்டு கால பழமையான ஒரு மரபை பின்பற்றுகிற ஒரு மிகச்சிறந்த சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம். அதுக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபை தான் பின்பற்றணும். இப்போ இந்த கவர்னர் வந்து அதை முன்னாடிப்படி இதை பின்னாடிப்படிம்பார், அப்புறம் இன்னொரு கவர்னர் வந்து இதை முன்னாடிப்படி அதை முன்னாடி, அப்படின்னா அது என்ன? அது இதுங்க ஒரு மரபு. சரி, தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில், தேசிய கீதம் நிறைவாக. இல்ல நிச்சயமா சார். இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க 2 பேருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறார். சரி, ஏங்க அதுல மாறுபட்ட கருத்து இருந்துச்சுன்னா அவர் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலாம். அது அவர் படிக்காம போயிட்டாரு, அதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு சார். அவரும் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறவர் தான், இதே பேரவையில முதல்வரா அமர்ந்தவர் தான். இப்ப அவரோட குரல் மட்டும் வேற மாதிரி இருக்கே. அவரு குரல்னா அவரு வந்து, அதாவது இது என்ன வேடிக்கைன்னு சொன்னீங்கன்னா, எதிர்கட்சி தாங்க வெளிநடப்பு பண்ணும். சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் யார் வெளிநாடு பண்ணுவா? எதிர்கட்சி. இப்போ எதிர்கட்சியோட நம்ம ஆளுநரும் சேர்ந்துட்டாரு, 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அவருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் குறை சொல்கிறது தான் அவருடைய இது. அதனால் அவர் மாறி மாறி சொல்லுவார், இதையும் சொல்லுவார் அதையும் சொல்லுவார். இப்போ 13 காரணங்கள் சொல்லியிருக்காரு நம்முடைய கவர்னர். அதெல்லாம் உண்மையா? கல்வித்துறையில் மோசமாக இருக்குது தமிழ்நாடு, இன்னும் வளர வேண்டி இருக்குங்கிறது வேற. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு கல்வித்துறையில் முன்னாடி தான் இருக்கு. சொல்லிருக்கிற 13 காரணங்களையும் பார்த்தீங்கன்னா சொத்த காரணமாக இருக்குது. மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்கங்கிறாரு. அதாவது என்ன மரபுன்னு சொன்னீங்கன்னா, கவர்னர் பேசுகிற பொழுது, ஆளுநர் பேசுகிற பொழுது சபாநாயகர் மைக்கை தவிர பாக்கி எல்லாம் ஆஃப் ஆகிருக்கும். ஓகே ஓகே, மரபு அது. சரி சார். ஆளுநர் பேசுகிறப்போ, ஆனால் சபாநாயகர் பேசுகிறப்போ ஆளுநர் மைக்கும் ஆஃப் ஆகிருக்கும். ஓகே ஓகே, இதுதான் சார் சபை மரபு. அந்த வகையில் அது ஆஃப் ஆயிருக்கு. அதனால என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. மரபு தான் சார், எல்லாம் மரபு. இல்லை நிச்சயமா சார். நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் 2023 இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் மீண்டும் வந்தா இதை கேட்பாருன்னு தெரியும். நாமளும் ஒன்றும் இசைக்க போறதில்லை, அதுல உறுதியோட இருக்கிறோம். பிறகு ஏன் அவரை கூப்பிடணுங்கிற ஒரு கேள்வி, ஒரு பார்வையும் இருக்கே. கூப்பிட்டு வச்சு அவர் அசிங்கப்படுத்துறீங்களான்னு சில பேர் கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் இந்த சபைக்கு அவரே வரக்கூடாது. இவங்க செய்ய மாட்டாங்க, அவருக்கு தெரியும். இப்படி நடக்கும். மரபை மாற்ற முடியாது, மாற்ற மாட்டாங்க. சரி, அது மரபை மாற்றுவது என்பது நம்முடைய சட்டமன்ற மரபுகளே மாற்றுற மாதிரி மாற்ற முடியாது. யார் வந்தாலும் அதுதான். அந்த மரபை தான் இவர் கடைபிடிக்க ஒழிய இவர் இஷ்டத்துக்காக நடக்க முடியாது. ஓகே, இவருக்காக மாற்றவே முடியாது. ஓகே சார். சின்ன குறுக்கீடு ஒன்றும் இல்லை. இவர் இப்போ நீங்கள் அவர் எடப்பாடி பற்றி கேட்டிங்களா, ஒரு சின்ன குறுக்கீடு. சென்னாரெட்டி அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது. அந்த அம்மா வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதாவது யாருமே சொல்ல முடியாத ஒரு குற்றச்சாட்டு சென்னாரெட்டி மேலே வச்சாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட இவங்க எதையெல்லாம் கொடுத்தாங்களோ அதை படிச்சுட்டு போனார் அவரு. இவங்க எதையெல்லாம் நீட்டினாங்களோ இல்லை கையெழுத்து போட்டு போனாரு. அது மாதிரியான, அது எதுக்காக இதை சொல்றேன்னா, அன்றைக்கு இருந்த சென்னாரெட்டி போல உங்களுக்கு அது அந்த சென்னாரெட்டி வந்து அன்னைக்கு இது மாதிரி நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன்னு இருந்தா நீங்க விட்டுருவீங்களா? இல்ல அன்னைக்கு வந்து இதே மாதிரி வந்து மரபை மாத்துன்னு சொன்னா நீங்க உடனே மாத்திருப்பீங்களா? என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஓகே, நிச்சயமா சார். அதாவது ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தினுடைய உரை அந்தந்த மாநிலங்களை சார்ந்ததாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அத்துணை மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஆளுநருடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இன்னைக்கு கேரளாவிலும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது. ஆளுநர் வந்து அது செய்ய வேண்டியது மரபு இல்லை, அல்லது ஒரு அலங்காரமாக அவர் செய்ய வேண்டிய பொறுப்பு இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 176 சட்டப்பேரவை ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநருடைய உரையோடு தான் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதனால அவர் ஆளுநர் உரைங்கிறது அவர் வந்து செய்ய வேண்டிய அரசமைப்பு சட்ட கடமை. அது அந்த கடமையை 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக செய்யாம இருக்கிறாரு. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டை பார்க்குறாரு. முதல்ல வந்து நீக்கிய சேர்த்த
விஷயங்கள் எதுவும் செல்லாது. ஏற்கனவே அரசு அமைச்சரவை என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்குதோ அந்த உரை தான் ஆளுநர் வாசித்ததாக கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவை குறிப்பில் ஏற்ற வேண்டும்னு முதல்ல ஒரு பிரச்சனை பண்ணும்போது முதலமைச்சர் உடனடியாக ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாரு. அதன்படி நடந்தது. அதற்கு பிறகு இந்த பிரச்சனையை, தேசிய கீதம் பிரச்சனையை முன் வச்சு அவர் வழிநடப்பு செய்து கொண்டே இருக்கிறார் 3வது முறையாக. இதுல தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் இதே மாதிரி செய்துகிட்டு இருந்தா இயல்பாக ஆளுநர் உரையோட தான் கூட்டத்தொடர் அப்படின்னு ஒரு அரசமைப்பு சட்ட கடமை இருக்கிறதுனால தானே, அரசமைப்பு சட்ட விதி இருக்கிறதுனால தானே இதை செய்ய வேண்டியது இருக்கு. அதன்படி செய்ய மாட்டேங்கிறாரு. அந்த விதி இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் அரசமைப்பு சட்டத்தை குப்பைக்கூடையில தூக்கி போடுறாரு. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறாரு. அப்படி அவமதிப்பை அனுமதிக்க வேண்டாம். அதனால அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி ஆளுநர்கள் அவங்க இஷ்டப்படி இருந்துட்டு போறாங்க, அவங்க இல்லாமலே நாங்க சட்டப்பேரவையை நடத்திட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அரசமைப்பு சட்டம் ஆண்டுதோறும் ஆளுநரால் மீறப்படுகிறது அப்படிங்கிறதுனால அதை இந்த ப்ரப்போசல்ல முதலமைச்சர் முன்வைக்கிறாரு. இது போக அதுல தவறான தகவல்கள் இருக்கு அப்படின்னு பேசுறது மாதிரி அபத்தம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அவர் உதடுகள் அந்த உரையை வாசிக்கின்றன, அவ்வளவுதான். அந்த உரைக்கு அவர் சொந்தம் கொண்டாடவே முடியாது. அந்த உரை முழுக்க முழுக்க தமிழ்நாடு அமைச்சரவையினுடைய உரை. அந்த அமைச்சரவையினுடைய உரை குறித்து அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுல என்ன இருக்கோ அதை வாசிச்சுட்டு போக வேண்டியதுதான் அவருடைய கடமை அப்படின்னு ஏராளமான உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் அதுல சாதாரண எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நாளை மறுநாள் 2 நாள் அது தொடர்பாக விவாதம் சட்டப்பேரவையில் நடக்க போகுது. அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் யாராவது விமர்சனம் வைத்தார்கள் என்றால் பதில் சொல்றதுக்கு ஆளுநரா வரப்போறாரு. அவருடைய டாக்குமெண்ட் ஆகுது, அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆகுது. அவர் வரமாட்டாரு. இங்க முதலமைச்சர் தான் அதுக்கு பதில் சொல்லணும், அமைச்சர்கள் தான் அதுக்கு பதில் சொல்ல போறாங்க. அப்படின்னா அது யாருடைய உரை? அதுல அந்த இன்ஃபர்மேஷன் தப்பு, இந்த இன்ஃபர்மேஷன் தப்புன்னு பேசுவதற்கே அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அது ஆளுநரின் கருத்து இல்ல, ஆளுநரோட அறிக்கை இல்ல, அரசினுடைய கொள்கை விளக்கம். இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் அதுல அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அதுல உள்ளுக்குள்ள அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நம்ம பேச வேண்டியதே இல்லை. அவர் நீங்க சொல்றீங்க இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இப்படி பேசுறாங்க. நான் இதே கேள்வியை நாகை மாளிகை சாற்ற கூட கேட்டேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் புரிந்து கொள்ள முடியாதவரா? அவரு முதலமைச்சரா இருந்தவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினரா இருக்கிறாரு. இப்ப அவர் ஏன் அப்படி பேசுறாரு? ஏன்னா அது தவறா இருக்குங்க, அதை சுட்டி காட்டல என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு அவரு. அந்த அறிக்கை தவறாக இருக்குங்கிறத பத்தி அவருக்கு கவலை, ஆளுநருக்கு கவலையே தேவையில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சியை வச்சிருக்கிறாரு, அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பெயர் இருக்கக்கூடிய அமைப்பின் முதலமைச்சராக ஏற்கனவே இருந்திருக்கிறாரு. அடுத்து வர ஆசைப்படுகிறார். அதற்காக களத்தில் இருக்கக்கூடிய போட்டியில தன்னை முதன்மையாக காட்டிக் கொள்வதற்காக எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு மாநிலத்தின் உரிமை தொடர்பாக இப்படி ஒரு பார்வை இருந்ததுன்னா என்ன செய்யறது? திராவிடம் தொடர்பாக ஏதாவது கேள்வி கேட்டா அது அறிஞர்கள் தொடர்பான பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாரு. மாநில உரிமைகள் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஒன்றிய அரசின் குரலை அப்படியே எதிரொலிக்கிறாரு. மதச்சார்பின்மை தொடர்பான பிரச்சனைகள் வந்ததுன்னா ஒன்றிய அரசின் குரலை அப்படியே எதிரொலிக்கிறாரு. ஒன்றிய அரசின் குரலை கூட இல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் குரலை அப்படியே எதிரொலிக்கிறாரு. கொள்கை வேற, கூட்டணி வேறன்னு அவருடைய உதடுகள் சொல்லுது. ஆனா நடைமுறையில பாஜகவின் கொள்கைகளை அப்படியே வரித்து கொண்டவராக, அப்படியே ஏற்றுக்கொண்டவராக அவர் மட்டும் இல்ல, அவருடைய கட்சியில பலர் அதே மாதிரி பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்த ஓராண்டு காலத்துல கிட்டத்தட்ட 9 மாதம் 10 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அதே குரலை எதிரொலிச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னால அந்த ஏப்ரல்ல அந்த கூட்டணி பாஜகவோடு கூட்டணி என்பதை அறிவிப்பதற்கு முன்னால தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறைகூவல் விடுக்கும் போது, அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது சம்பிரதாயத்துக்காகவாவது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு ஒரே குரலில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை தவிர அப்படின்னு ஒரு
முகம் காட்டி கொண்டிருந்த தமிழ்நாட்டுல அது தொடர்ந்து 2-3 விஷயங்கள் அப்படி நடந்த உடனே பாரதிய ஜனதா கட்சி அதுல ஒரு பெரிய வெட்டு போடணும்னு நினைச்சது. கூட்டணியை உடனடியாக அறிவித்தது. அதிலிருந்து இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலை எதிரொலிக்க தொடங்கி விட்டார். அதுதான் ரொம்ப விரும்பத்தகாத ஒரு நிச்சயமா நிகழ்வாக ஜெனரல் மாறி இதுல இருக்கிறது. ரெண்டு கேள்வி நான் ஏற்கனவே உங்கள்ட்ட நான் கேட்டேன். முதலமைச்சர் அவர்கள் இப்படி பேரவையில ஆளுநர் உரை இல்லாம ஒரு அரசியலமைப்பு திருத்தம் கோருவோம்னு சொன்ன விஷயங்களை பத்தி நீங்க சொல்றீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அவர் செய்கிற போது இதான் தீர்வு அப்படின்னு. அப்ப மாற்றா இன்னொரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கிறதா? சில மாநிலங்கள்ல சில ஆளுநர்கள் இப்படி முரண்டு பிடிக்கிற போது அவர்கள் இல்லாமலே கூட்டத்தை நடத்துறாங்க. தெலுங்கானாவும் இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்சு மேற்கு வங்கத்தில் அது மாதிரியான சம்பவங்கள் நடந்ததாக நினைவு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி அவர்களை கூப்பிடாமலே இருந்திருக்கலாமே, அது தீர்வா? இல்ல இப்ப அரசியலமைப்பு நாங்க கோருவோம்ங்கிறது சரியா இருக்குமா? கூப்பிடாம இருக்க முடியாது. ஆளுநர் இல்லாம நீங்க ஒரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரை ஆளுநர் இல்லாம நீங்க நடத்த முடியாது. அப்படி ஓப்பனா விட்டுட்டு போய் கூட்டத்தொடரை தொடர்ந்து நடத்துறதுங்கிறது மற்ற வருடத்துல ஆண்டின் பிற கூட்டத்தொடர்களுக்கு பொருந்தமாக இருக்கலாம். ஆண்டு தொடக்கத்துல நடக்கக்கூடிய கூட்டத்துல ஆளுநர் உரையோடு தான் நீங்க கூட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிறது 176 சொல்லக்கூடிய விதி பிரிவு. அது கட்டாயமானது. அதை மீறி அவர் இல்லாம நம்ம அதை ஆரம்பிச்சோம்னா அரசமைப்பு சட்டத்தை அரசு மதிக்கவில்லை, சட்டப்பேரவை மதிக்கவில்லைங்கிற சார்ஜ் சட்டப்பேரவை மேல வரும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதிகளை தீர்மானிக்கிறது அதுக்கு 163 ஆர்டிகிள் 163 அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் அவர் நடக்கணும்னு சொல்லுது. உள்ளுக்குள்ள என்னென்ன அஜெண்டா அல்லது எப்படி பேரவை நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத 208 சொல்லுது. பேரவை தான் தன்னோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற விதிகளை தீர்மானிக்கும்னு சொல்லுது. அதனால அந்த 208க்கு விரோதமானது அவர் கேட்கிற கோரிக்கை, தேசிய கீதத்தை முதல்ல இசைக்கணும்னு சொல்றது. இங்க நடக்கல தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவர் உள்ள வண்டியை நிறுத்திட்டு இறங்கின உடனே அவரை வரவேற்கிறாங்கல்ல வெளியில. அப்படி வெளியில வரவேற்கும் போது காவல்துறை மரியாதை அவருக்கு செய்யும் போது தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. அங்க முதல்ல அவரு பேரவை வளாகத்துக்குள்ள அவருடைய காலை எடுத்து தரையில வைக்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவரை பேரவை தலைவர் உள்ள கூட்டு வர்றாரு. அரங்கத்துக்குள்ள வந்த உடனே அவர் அவை நடவடிக்கைகள் தொடங்குறதுக்கு முன்னால தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல ஒலிப்பதும் அதற்கு பிறகு நிறைவு செய்யும் போது பேரவையை நிறைவு செய்யும் போது தேசிய கீதம்ங்கிறதையும் நடைமுறையாக பேரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவருடைய விருப்பம் அல்ல. இந்த பிரச்சனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்குமான தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, அல்லது பேரவைத் தலைவர் அப்பாவுக்கும் அவருக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனை ஆர்.என். ரவிக்குமான பிரச்சனை இல்லை. இது திமுகவுக்கும் பாஜகவுக்குமான பிரச்சனையும் இல்லை. இது முழுக்க தமிழ்நாடு மக்கள், அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் இவங்களுக்கும் இடையில ஆளுநருக்கும் இடையில உண்டான பிரச்சனை. இந்திய அரசமைப்பு சட்டத்தை கிளாரிஃபிகேஷனுக்கு வர வேண்டிய இடம் அப்படிங்கிறது ஆளுநருடைய ஸ்டேட்மெண்ட் என்னை அவர்கள் அவமதித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான். முதலமைச்சர் அவர்கள் பேரவையை ஆளுநர் அவமதித்து விட்டார் அப்படிங்கிறதா? இதுல எது சரி? பேரவையை ஆளுநர் அவமதித்து விட்டார். பேரவை என்பது அந்த ஒரு பில்டிங் இல்ல, அதுல இருக்கிற 234 பேர் மட்டும் இல்ல, 8 கோடி பேர் தேர்வு செய்து அனுப்பிய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகள் அங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை அதுல இருக்குது. அவங்க தான் அதுக்கான எஜமானர்கள். நீங்க இத சிம்பிளா பேரவைத் தலைவரோட அவருக்கு உண்டான பிரச்சனை மாதிரியோ, அல்லது முதலமைச்சரோட அவருக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரியோ, அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரியோ இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இவர் ஒன்றிய அரசினுடைய ஏஜென்ட் தானே சரவணன். இவரு ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி தானே. இவரு ஏஜென்ட் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பிரின்சிபல் பொறுப்பு. பிரின்சிபல் குடியரசுத் தலைவர்னா ஒன்றிய அமைச்சரவை.
ஒன்றிய அமைச்சரவை தான் இதுக்கு அவ்வளவுக்கும் பொறுப்பு. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்றிய அமைச்சரவைக்கும் இடையில உண்டான ஒரு மிகப்பெரிய மோதலை ஆளுநர் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் அடம் பிடிக்கிறாரு ஆண்டுதோறும் ஒரு பக்கம் பார்க்கலாம். ஆனா உண்மையான பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான மோதலை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இல்ல நிச்சயமா சரியானது. நம்ம பொலிட்டிக்கலா ஒரு 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 தேடலை வச்சோம்னா தேர்தல் வெற்றி அப்படிங்கறதா ஃபைனல் கோலா இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துவது அவருடைய நோக்கமாக இருக்கலாங்கிற ஒரு சார்ஜை வைக்கிறீங்க. அவர் எப்படி வெளிநடப்பு செய்வார் என்று தெரிந்து கொண்டு முன்கூட்டியே முதலமைச்சர் அவர்கள் உரையை தயாரித்துட்டாங்கன்ற ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. அதே மாதிரி திமுக தரப்புல, திமுக கூட்டணி கட்சியுடைய தரப்புல ஆளுநர் உரையிலிருந்து ஒரு அரை மணி நேரத்துல 3 பக்க அறிக்கை வெளிவருதுன்னா அவரு முன்கூட்டியே தயாராயிட்டாரு அப்படின்ற மாதிரியான சார்ஜ் வைக்கிறீங்க. இதுல எது உண்மை? அதாவது சார், ஆளுநர் இன்றைக்கு இப்படிதான் நடந்துக்குவாருங்கிறத நீங்க கடந்த 2 நாட்களாக அவருடைய நடவடிக்கையிலே தெரிஞ்சுக்கலாம். கடந்த 2 நாட்களாக இவர் ஏதோ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை போல, அல்லது ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போல, அல்லது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை போல இவருடைய அறிக்கைகள் பூரா பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பாக, எல்லாமே ஒட்டுமொத்தம் உண்மைக்கு புறம்பாக. நம்ம ஒரு பக்கம் பார்த்தா திடீர்னு 2000 பேருங்கிறாரு, ஒரு நாள் 20,000 பேருங்கிறாரு, திடீர்னு போதைப் பொருள் நடமாட்டங்கிறாரு. அதாவது எதுக்குமே எந்தவித ஆதாரமும் கிடையாது. அவர் பேசுனதுக்கு ஆதாரமே கிடையாது. ஆனால் மத்திய அரசுடைய, அதாவது ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரத்தின்படி பொருளாதார வளர்ச்சியில முன்னாடி இருக்கும், கல்வியில முன்னாடி இருக்கும், சுகாதாரத்துல முன்னாடி இருக்கும், போக்குவரத்து துறையில முன்னாடி இருக்கிறோம். இல்ல அவர் சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை நீங்க சொல்றீங்க சார். அவர் ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதுதான் சார் சொல்றோம். ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கின்ற பல செய்திகளை அவர் குறிப்பிட்டு இதுலக்கெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு அவர் சொல்லல. பொத்தாம் பொதுவா இவர் என்னெல்லாம் வெளியே பேசினாரோ அவர் மெயினா சொல்லியிருக்கிறதுல கவனிச்சிங்கனாக்கா, அதாவது அவர் சொன்னதை இந்த செய்தி, அதாவது பெண்கள் பாதுகாப்பு குறித்து இல்ல, பட்டியலின மக்களுடைய பாதுகாப்பு குறித்து இல்ல அப்படின்னு சொல்லி இந்த உரையில இல்லாத விஷயங்களை, அதாவது இல்லாத விஷயங்கள்னு சொன்னா இவர் என்னெல்லாம் நினைச்சாரோ இதையெல்லாம் இந்த உரையில இடம்பெறவில்லை. நான் கேட்கிறேன், என்ன ஆளுநர் விரும்புறத உரையா போடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்து அரசு இல்ல, இந்த திராவிட மாடல் அரசு கிடையாது. இந்த திராவிட சித்தாந்தத்தில் இந்த தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது சம்பந்தமான, அது குறித்தான அறிக்கை தான் அந்த ஆளுநர் இடம்பெறுமே ஒழிய அவருடைய விருப்பத்துக்கு பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அவருடைய அந்த பேட்டிகள், அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் இன்னும் இந்த முறையை இதை செய்வாருங்கிறது ஒரு அனுமானம். நான் சொன்னேன், இரவு ட்ரெயின் ஏறப்ப கூட ஒரு மக்களுக்கு தெரியுது, முதலமைச்சருக்கு தெரியாத போயிடுமா அதுங்களா? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இதுல நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நாங்க அவர் ஆளுநர் இப்படிதான் செய்வாருன்றதை நாங்க எதிர்பார்த்து நாங்க தயார் பண்ணணும்னே வச்சுக்கலாம் சார். சரி, வச்சுக்குவோம், அப்படியே வச்சுக்குவோம். ஆனா நான் கேட்கிறேன், நீங்க இப்படிதான் பண்ண போறேன்னு முடிவெடுத்து தானே எங்க வந்திருக்கீங்க. இங்க இருந்து ஆளுநர் அந்த இப்ப புதுசா மக்கள் பவன் வந்திருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் பவனுக்கு போறதுக்குள்ள எப்படி சார் அவர் அறிக்கை வெளியே வந்தது? அதை கேளுங்க சார். சார், நாங்க அவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருச்சு சார், எங்களுக்கு, நாங்க தயாரா இருந்தோம் சார், ஒத்துக்கிறோம் சார். ஆளுநர் இப்படி எல்லாம் நடக்கும் முன்கூட்டியே எப்படி கணிச்சாரு, எப்படி அதை தயார் பண்ணிட்டு வந்தாரு? அப்ப ஒன்றிய அரசினுடைய, அதாவது RSS நாக்பூர்ல இருக்கக்கூடிய அந்த தலைமையகத்தினுடைய உத்தரவுப்படி அந்த தலைமையகம் சொன்னதையெல்லாம் செஞ்சுட்டு 2 நாளா செஞ்சுட்டு 3ஆம் நாள் அது கொடுத்த அறிக்கையெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு நேரா வர்றாரு. வந்தோடனே இது நடக்குது. அதாவது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட், அதாவது ஒரு செட்டப் நாடகம். அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாடகம் நடத்திட்டு போயிட்டாரு. வராரு, செய்யறாரு, வெளியே போறாரு. இவர் வெளியே வந்துட்டாருன்னு அங்கிருந்து பிரஸுக்கு போறா, எல்லாம் ஆல் மீடியாவுக்கு அங்கிருந்து மெயில் வருது. எப்படி வந்தது? அதனாலதான் சொல்றேன், இது முழுக்க முழுக்க ஆளுநருடைய, அதாவது ஆளுநர் முழுமையா இப்படிதான் செய்யணும்னு அவருக்கு அஜெண்டாவே, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிருக்காரு. நிச்சயமா சார் குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. ஆளுநர் இப்படியான கேள்வியை கேட்பதற்கு அவர் அதிகாரமே இல்லை. அறிக்கையில, கொள்கை அறிக்கையில அது இல்லை இது இல்லைன்னு கேட்பதற்கு அதிகாரமே இல்லைங்கிறதான பிரச்சனை. அவர் கேட்கக்கூடாது, எழுதி வைப்பதை படிப்பது தானே அவர் வேலை. சரிங்க. அப்புறம் அவர் क्वेश्चन பண்றாரு, அது இல்ல இது இல்ல. ஆளுநர் முதல்ல கேட்டது அத கேட்கல சார், அவர் கேக்குறது தேசிய கீதம். அத குற்றச்சாட்டு இல்ல சார், படிச்சிருப்பாரோ என்னமோ. இல்ல இப்ப குற்றச்சாட்டு சொல்றாரு, அத 13 குற்றச்சாட்டு சொல்லி இதெல்லாம் அதுல அப்படி இருக்கு அறிக்கையிலன்னு சொல்றாரு. அப்படி சொல்வதற்கான அதிகாரமே ஆளுநருக்கு கிடையாது. ஓகே, மேயர் அறிக்கை படிப்பது தானே, பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆங்கிலம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ஆங்கிலத்திலும் கொடுக்குறாங்க, தமிழ்லையும் கொடுக்குறாங்க.
தமிழ் தெரிஞ்சா அவர் தமிழில் படிக்கலாம், ஆங்கிலம் தெரிஞ்சா ஆங்கிலத்தில் படிக்க, இதை ரெண்டும் கொடுக்குறோம். சரிங்க. அந்த அதிகாரமே அதில் அந்த அறிக்கையில் இருக்கிற குற்றம் குறைகளை சொல்வதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. அப்படி ஒரு கொஸ்டின் எழுப்புவதே அது வந்து அதிக பிரசித்தனம். அவர் கொஸ்டினே எழுப்பக்கூடாது, படிக்க வேண்டியதா, அதே படிக்க வேண்டியதுதான், படிச்சுட்டு வச்சுட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு மேலே அவருக்கு எந்த அதிகாரம் இல்லை. அதில் உள்ள கண்டென்ட்டை பற்றி விமர்சிப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பது தான் எங்களுடைய விஷயம். இல்லை, நிச்சயமா சார். அது அவர் வந்து வெறும் அதை மட்டுமே சொல்லியிருந்திருக்கலாம். என்னோட மைக்கை ஆஃப் பண்ண பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் இப்போ குற்றச்சாட்டு வைக்கணும்? அதை ஏன் அதை அடுத்த ஸ்டெப்புக்கு ஏன் போறாரு? அவர் வேலை தானே. இப்போ கவர்னர் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த அரசை பற்றி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுதானே ஒரு வேலை. அதுக்கு தானே அவர் வச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, கவர்னர் வித்ட்ரா பண்ணு, கவர்னர் வாபஸ் வாங்கன்னு இங்கே கோரிக்கை அரசு சொல்லுது, மக்கள் சொல்லுது, ஆளுங்கட்சி சொல்லுது, ஆளுங்கட்சி சேர்ந்துருக்குற எங்களை போன்றவர்களும் சொல்கிறோம், இடதுசாரிகள் சொல்கிறோம், அந்த கவர்னர் பொருத்தம் இல்லை, வாபஸ் வாங்கன்னு சொல்கிறோம். வாங்கலையே, அவர் திரும்ப திரும்ப போட்டு கைட்லைன்ஸ் அவங்க தானே கொடுக்குறாங்க. அவர் ஆளுநர் இல்லை, அவர் RSS காரர், அவர் பிஜேபி காரர், அவர் கட்சி வேலையில் செய்கிறார். நிச்சயமா. ஹரிஷ் பாலா, நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் சுற்று பார்வை? ஹரிஷ் பாலா ப்ளீஸ். அதாவதுங்க, பச்சை குழந்தை பாலு கழுதா பச்சாதாபம் பார்க்கலாம், பல்லு போன பாட்டி வீம்பு கழுதா புட்டியில பாலா கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீம்புக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு ஆளுநர். அது என்ன வீம்பு அப்படின்னா வந்து RSS சித்தாந்தமே வந்து மாநிலங்கள் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது, இந்தியா முழுமையும் வந்து இப்ப மாவட்டங்களா மாற்றி அந்த மாவட்டங்களுக்கு வந்து ஆட்சியாளர்கள் மூலமா வந்து ஒன்றியத்துல எல்லா கட்டுப்பாட்டையும் வச்சுக்கிட்டு ஆளணும் அப்படிங்கிறது தான் RSS சித்தாந்தம். அதனால அவங்க வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானவங்க. அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலங்களையும், அதுவும் குறிப்பா எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல என்ன ஆளுநர் அப்படிங்கிற ஒரு ஆளை அனுப்பி, அவங்களுடைய சித்தாந்தத்தில் திளைத்தெடுத்த ஒரு நபரை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா நான் இதை வந்து மறுபடியும் அழுத்தி சொல்ல விரும்புறேன். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு, மாநில அரசுகளுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரியில NR காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குதுங்க. NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் நடக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி புதுச்சேரியினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ரங்கசாமி, நான் என்னென்ன பண்ணாலும் ஆளுநர் எனக்கு முட்டுக்கட்ட போடுறாங்கன்னு ஆன் ரெக்கார்ட்ல, அதாவது வந்து எங்கேயும் வந்து ஆஃப் த ரெக்கார்ட்ல சொல்றீங்க, ஆன் ரெக்கார்ட்ல சொன்னாரு. அது வந்து பல செய்தி தொலைக்காட்சிகள்லயும் செய்தித்தாள்கள்லயும் வெளிவந்ததை நம்ம பார்க்க முடியுது. பகத்சிங் கோஷியாரின்னு ஒரு ஆளுநர், அந்த ஆளுநர் என்ன பண்றாருன்னா, மைனாரிட்டியா இருக்கிற ஒரு கவர்மெண்ட், அதாவது இப்ப தேவேந்திர பட்னாவிஸை கூட்டிட்டு அதிகாலையில, அதாவது எந்த ஒரு பதவியேற்பு விழாவும் காலையில 6 மணிக்கு நடந்து நான் பார்த்ததே கிடையாது. 3 மணிக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு 6 மணிக்கு பதவி பிரமாணம் தேவேந்திர பட்னாவிஸுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சராகவும் தேவேந்திர பட்னாவிஸுக்கு முதலமைச்சராகவும் அதிகாலையில பதவி பிரமாணம் நடந்தது. அதுக்கப்புறம் 3-4 நாள் அந்த கவர்மெண்ட் கலைஞ்சது, அது வர விஷயம். இப்படி ஆளுநர்கள் தங்களுடைய அதிகாரங்களை எப்படிலாம் பயன்படுத்தாங்க. வித்யாசாகர் ராவ் நம்ம ஊர்ல ஒரு ஆளுநர் இருந்தாரு. அந்த ஆளுநர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சசிகலா வந்து முதலமைச்சரா இது பதவி பிரமாணம் அவர் ஊரை விட்டே போயிட்டாரு. ஊரை விட்டே போயிட்டு அந்த அம்மாக்கு திருப்பி வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க வந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் OPS துணை முதலமைச்சர் பதவியை இது பண்ணி 2 பேரையும் கைகளை கோர்த்து வச்சு, இது வந்து என்ன அரசியல் புரோக்கர் வேலையை ஆளுநர் பண்ணணுமா? அதாவது OPS கைகளையும் EPS கைகளையும் ஒன்றா இணைத்து வச்சு அதிமுக இணைந்து விட்டது அப்படிங்கிறத வந்து ஒரு சிக்னலா ஒரு கவர்னர் சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து பிஜேபியினுடைய ஏஜென்டாக தானே இருக்க முடியும். இன்னைக்கு RN ரவி, இந்த RN ரவி வந்து இது முதல் முறையில நீங்க சொன்ன மாதிரி 3வது முறையோ 4வது முறையோ வெளியில வர்றாரு. ஒரு படத்துல சொல்ல, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி வராரு, உள்ள உட்கார்றாரு, வெளிநடப்பு செய்யறாரு, வராரு, உள்ள உட்கார்றாரு, வெளிநடப்பு செய்யறாரு, வராரு, உள்ள உட்கார்றாரு, வெளிநடப்பு செய்யறாரு. இப்படி மாநில அரசாங்கங்களுடைய அவரோட வேலை, நம்ம தோழர் நாகை மாலி சொன்ன மாதிரியும் ஜென்ராம் அவர்கள் சொன்ன மாதிரியும் அவங்க கொடுக்குற டெக்ஸ்ட அப்படியே பார்த்து படிக்கிறது தான் உன்னோட வேலை. அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், நீ வந்து எனக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, என்னை வந்து தேசிய கீதம் பாடல, இதுல வந்து இப்ப அண்ணா வேற அண்ணா அவரோட பேர் இருக்கு, அம்பேத்கரோட பேர் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டுக்கு வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனுக்கு வந்து மரியாதை கொடுக்காம அந்த நபரே, அந்த பொறுப்புல இருக்க நபரே நடந்து கொண்டா அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியது சட்டமன்றங்கள் கேள்வி எழுப்பத்தான் செய்யும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சாதனைகள், செய்திருக்கிற பணிகள், வளர்ச்சி இதெல்லாம் உண்மைதான்.
அது அவருக்கு படிக்க விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இல்லை பாஜகவினுடைய ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதே ஆளுநர் அறிக்கையில் நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை வந்து சீரழிச்சிட்டீங்க, மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் தரலன்னு ஒன்றிய அரசை குற்றச்சாட்டு சொன்னா அவர் எப்படிங்க படிப்பாரு? ஏங்க எழுதி கொடுக்கறத படிக்கிறதாங்க அவங்களுக்கான வேலை. நான் அந்த 64 பக்கத்தையும் வந்து நான் படிச்சேங்க. இப்ப ஆளுநர் உரையை நான் 64 பக்கத்தையும் உட்காந்து படிச்சேன். அதை நீங்க சொன்ன மாதிரி அந்த விபிஜி ராம்ஜி கொண்டு வந்து மனரேகா திட்டத்தை இது பண்ணிட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் ஒன்றிய அரசை வந்து அட்டாக் பண்றதெல்லாம் இருக்கு. இது என்னமோ வந்து இவரு இதுதான் முதல் முறையா வந்து ஒன்றிய அரசை வந்து கண்டிச்சு வந்து உரையில வந்து போட்டிருக்க மாதிரியும், இவரு தான் முதல் முறையா வந்து அதை படிக்க போற மாதிரியும், இதுக்கு முன்னாடி பல்வேறு ஆளுநர் உரைகள்ல ஒன்றிய அரசு ஏதாவது தப்பு செஞ்சிருக்குன்னா அதை சுட்டிக்காட்டி மாநில அரசுகள் அதுல வந்து அந்த உரையில இருக்கும். அதை வந்து படிக்க வேண்டியது அவருடைய கடமை. அதை விட்டுட்டு நான் ஒன்றிய அரசு பத்தி இருந்தா நான் படிக்க மாட்டேன்னா உண்மையாதானே சொல்றாங்க. மெட்ரோ திட்டத்துக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிறது உண்மைதாங்க. கான்பூர் மெட்ரோக்கு 2629 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. பட்னா மெட்ரோக்கு 1176 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. அகமதாபாத் மெட்ரோக்கு 2596 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. நாக்பூர் மெட்ரோக்கு 1199 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆக்ரா மெட்ரோக்கு 1913 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. போபால் மெட்ரோக்கு 830 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. நான் இந்த நாக்பூர் இந்த ஊர்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன். அதுவும் குறிப்பா இந்த நாக்பூர் போபால் இந்த மாதிரியான சிறிய ஊர்களுக்கு எல்லாம் போகும்போது அங்க மெட்ரோல போறதுக்கே யாரும் வந்து தயாரா இல்லை. அதுவும் பாட்னா மெட்ரோ என்ன ஒரு வேடிக்கை நடந்தது அப்படின்னா, தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் பிரதமர் மோடி மெட்ரோ அங்க வந்து தொடங்கி வைக்கிறாரு. என்ன அதுல ஒரு காமெடி அப்படின்னா, 2 ஸ்டேஷன் மட்டும் தான் அதுல ஆபரேஷன் இருக்கு. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் மட்டும் தான் அதுக்கு வேலை முடிஞ்சிருக்கு. அதுக்கு மட்டும் மெட்ரோ ஓடுது. அந்த மெட்ரோவை துவக்கி வைக்கிறதுக்கு பிரதமர் போய் மெட்ரோ அங்க திறந்து வைக்கிறாரு. அது வந்து அது எதுக்கு நடந்தாங்கன்னா தேர்தலுக்காக நடத்துற ஸ்டென்ட். இப்ப தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு மதுரைக்கு மெட்ரோ கொடுங்க, கோவைக்கு மெட்ரோ கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்றீங்க. அதை வந்து ஆளுநர் உரையில ஒரு மாநில அரசாங்கம் சொல்லுதுன்னா அதை நீங்க படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. படிக்க மாட்டோம்னா ஏன் ஜென்ராம் சார் சொல்ல அதுக்கு காரணம் தான் அவர் சொல்றாரு. பொய்யான விஷயங்கள் இருக்குன்றாரு ஆளுநர் வந்து ஆதாரமற்ற தகவல்கள் இருக்குன்றாரு. பொய்யான விஷயம் எங்கெங்க இருக்குது? பொய்யான விஷயம் எங்க இருக்கு? நான் இப்ப அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறதுல இருந்து பொருளாதார வளர்ச்சியில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொருளாதார வளர்ச்சியை பத்தி இருக்கு. அடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து வந்து காமராஜர் பல கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அப்புறம் வந்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், அப்புறம் வந்து மாணவர்களுக்கு வந்து புதுமை மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதை பத்தி எல்லாம் தொடர்ந்து அதுல வருது. இதுல எங்க பொய் இருக்கு? இதுல என்ன வந்து ஃபேக்சுவல் எரர் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க இப்ப சொல்லணும். ஆளுநர் வந்து பொய் இருக்குன்னு சொல்றாருல, இந்த பாயிண்ட்லாம் ஃபேக்சுவல் எரர் அப்படின்னு சொல்லட்டும். ஆனா அப்படி ஃபேக்சுவல் எரர் இருந்தாலுமே அதை படிக்க வேண்டியதுதான் அவரோட வேலை. குறை சொல்றாங்க, 100 நாள் வேலை திட்டம் சம்பந்தமா குறை சொல்றாங்க, மெட்ரோ ரயில் திட்டம் சம்பந்தமா குறை சொல்றாங்க. ஆமா, 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஏற்கனவே முழு தொகையும் ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. இப்போ 40% மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்லுது. நிதி இல்லை, ஏற்கனவே நிதி கொடுக்கல, இப்பவும் நிதி இல்லைன்னு அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? அதை மக்களுக்கு சொல்லாத என்ன செய்ய முடியும்? அவர் பாலிசியில் சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி மெட்ரோ ரயில் கோவைக்கும் மதுரைக்கும் ஜனத்தொகையை காரணம் காட்டி ரெக்கெட் பண்றாங்க. அதை மக்களுக்கு சொல்லிதானே ஆகணும். அதை இவர் சொல்ல வேண்டியது தானே. அது அரசு பாலிசியை சொல்லக்கூடிய ஆள் தானே அவர். அது சொல்ல வேண்டியது தானே. அதனால குறை இருக்கு. அதான் சார், குறை குற்றங்களை சொல்றது இவர் வேலை இல்லை சார். இது அதுக்கான ஆள் அவர் கவர்னர் அல்ல, இருக்கிறத படிக்கிறது தான். அதுதான். ஓகே, 2023, 24, 25 இந்த பிரச்சனை பண்ணார் அப்படின்னா மக்கள் அதை அங்கீகரிக்கல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதை பார்த்துட்டோம். அவங்களுக்கான ஒரு எண்ணம் நோக்கம் என்பது தேர்தல் முடிவுகள் என்றால் மக்கள் அதை அங்கீகரிக்கல. பிறகு ஏன் இதை பண்ணணுங்கிற அந்த கேள்வியினுடைய நீட்சிக்கு போறேன். அதை நேரடியாக நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, தமிழக மக்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு இதை பண்றாரு அப்படிங்கிற அந்த சார்ஜோட முடிச்சு போட்டு இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். சரவணன், அது தேர்தலில் மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணித்தார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடமும் கிடைக்கல, 40 இடங்களும் திமுக கூட்டணிக்கு கிடைச்சது, அதனால மக்கள் இதை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு அணுகுமுறை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பிரச்சனை அதோட மட்டும் முடியறது இல்லை. ஒரு அராஜகமான முறையில இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையான நிறுவனங்களை
சீர்குலை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சட்டப்பேரவை செயல்பாட்டையே குலைக்கும் விதத்துல ஒரு நடவடிக்கையாக அதை செய்கிறார்கள். அதன் அதன் மூலமாக பேரவையின் கண்ணியத்தை இழிவுபடுத்துகிறார்கள். அப்படின்னா இது இதுக்கு 2021 மக்கள் பாஜகவை நிராகரிச்சிட்டாங்கன்னா அது போதுமானதா? அப்படி இல்லை. இதுக்கு உடனடியாக பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸின்னா இந்த மாதிரி செயல்பாடுகள் வரும்போது நாளைக்கு உடனடியாக மக்கள் இதற்கு கண்டனம் தெரிவிக்கணும் எல்லா இடங்கள்லையும். அதற்கான இயக்க வலிமை இங்க யாரிடம் இருக்கிறது அப்படின்னு தெரியல. சமூக ஊடகங்கள்ல எதிர்ப்பை காட்டினால் போதும் அல்லது ஊடகங்கள்ல எதிர்ப்பை காட்டினால் போதும் அப்படிங்கிற மனநிலை இருக்கலாம். அல்லது வீதிகளில் இறங்கி அந்த விஷயத்தை முன்னெடுத்துட்டு போற பண்பாடு நம்மிடமிருந்து அந்நியப்பட்டு போயிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறதுனால நான் அதை முழுமையாக சொல்லாம நான் இப்படி பேசுறேன். சரி சார். தேர்தலோட மட்டும் இதை பார்க்க முடியாது. அது போக ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இல்ல, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாரு. அதிகார மீறல் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவர் அரசியல் கட்சி அரசியலை முன்னின்று செய்கிறார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் இந்த சர்ச்சைகளுக்கு காரணம். தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன், தமிழகம்னு சொல்லுவேன்னு இன்விடேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றியதுல தொடங்கி பல்வேறு விஷயங்களை நம்ம பட்டியலிடலாம். அதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். அவருக்கு ஆளுநர் உரையை வாசிப்பதில் விருப்பம் இல்லை, அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டா, ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவித்து விவாதம் நடக்குது இல்ல, அந்த விவாதத்துல பங்கேற்பதற்கு அவருக்கு ஒரு விருப்பம் வந்திருக்குது. அதனால ஆளுநர் உரையை வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை போல தெரியுது. அந்த விவாதத்துல பங்கேற்றால் அவருக்கு உரிமை தானாக கிடைக்குது. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் அந்த அவைக்குள்ள இருந்தார்னா அரசினுடைய உரை மீது இவ்வளவு குறைகள் இருக்குது, உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லியிருக்கீங்கன்னு அவரால் சொல்ல முடியும். ஆனா ஆளுநராக அவரால் சொல்ல முடியாது. ஆனா அவர் கையில இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தவறான முறையில அதையெல்லாம் பேசுகிறார். அவருடைய விருப்பம் நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமியை போல இந்த உரையின் மீதான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும்ங்கிற ஒரு அர்ஜு இருக்கு, அவருக்குள்ள உந்துதல் இருக்கு. அந்த உந்துதலை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு தொகுதியில நில்லுங்க, ஜெயிச்சுட்டு இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு வாய்ப்பு இல்லாததுனால அவர் இந்த மாதிரி தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நிச்சயமா சார், நம்ம பேசுவோம். சந்திரகுமார் சார், ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை உங்களுது சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த தேசிய கீதத்தை பாடுறது எந்த அரசியல் சட்டத்திலையும் அரசியல் சாசனத்திலையும் கண்டிப்பா பாடணுன்றது இல்லை. இதை நாம காலமாக நமக்கு இருக்கின்ற நாட்டுப்பற்றின் காரணமாக நம்ம கடைபிடித்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இவர் கவர்னரா இருந்தார் இல்லையா நாகாலாந்து, அந்த நாகாலாந்துலயே 2021 வரைக்கும் தேசிய கீதம் பாடப்படலை அந்த சட்டமன்றத்தில். அதுக்கு பிறகு 2021 இருந்து தான் பாடுறாங்க. அதே போல திரிபுரா மாநிலம், அங்கேயும் 2018 இருந்து தான் தேசிய கீதம் பாடப்படுது. வேற அதுக்கு முன்னாடிலாம் அங்கெல்லாம் தேசிய கீதம் பாடப்படலை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு குற்றச்சாட்டில் சொன்னார், ஒரு சின்ன ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த முதலீடை பற்றி பேசினார் இல்லைங்களா, இந்த முதலீட்டை ஈர்ப்பதில் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இந்த முதலீட்டை ஈர்ப்பதில் நம்மளுடைய தமிழ்நாடு தான் அதாவது டாப் 5ல இருக்குது சார். இந்த டாப் 5ல இருக்கிறது மீது எல்லாமே குறைஞ்சிருக்குது. 5ல நம்ம 5வது இடத்துல இருக்கோம். ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிற மகாராஷ்டிரா எல்லாமே இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன ஆண்டை விட குறைஞ்சிருக்காங்க. ஆனால் நாம தான் 5.1% போன ஆண்டை விட கூடி இருக்கிறோம். அதே போல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த சிறு குறு தொழில் சொல்றாரு இல்லைங்களா, இந்த சிறு குறு தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 8,42,720 மனித உழைப்பு நாட்களை ஒட்டு மொத்தமா நாம பிடிச்சிருக்கோம்னு சொல்லி இந்தியாவிலே நாமன்னு சொல்லி நாம யாரும் சொல்ல, ரிசர்வ் பேங்குடைய அறிக்கையில சொல்லி இருக்குது. இத ஆளுநர் ஒத்துக்க மாட்டாரா? அதுக்கு அதே போல சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவதாரண ஒரு குழு இருக்கு. அந்த குழுவினுடைய ஆய்வறிக்கையில சொல்லியிருக்குது,
இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 நகரங்கள்ல 12 நகரம், அதுல எங்க கோயமுத்தூர், ஈரோடெல்லாம் இருக்கு. அதுல 12 நகரங்கள்ல வந்து அந்த 100 பட்டியல்லையே 12 நகரம் தமிழ்நாட்டுடைய நகரம். அதுல நம்பர் 1 அப்படின்னு சொல்றான். இந்தியாவோட டாப் 10ல ஒண்ணுன்னு கேட்டா முதல் இடம் சென்னைன்றான். பெண்களுக்கு பாதுகாப்பான நகரத்துல இருக்கக்கூடிய இது வந்து இது. ஆமா, அதே மாதிரி போதைப் பொருள்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சொல்றேன், போதைப் பொருள் அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பது குஜராத் மாநிலம், அதற்கு அடுத்த இடத்துல இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம். இது யாருடைய ஆட்சின்றது அவங்களே சொல்லட்டும். அதோட உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். எங்களுடைய அரசு, அதாவது எங்க தலைவருக்காக நான் பேசல சார், எங்களுடைய அரசு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது உலகத்திலேயே மிக உயர்ந்த நாடுனா அமெரிக்கா தான் நீங்க சொல்றோம். ஆனா அந்த அமெரிக்காவில் உயர்கல்வியில 43% தான் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 50% நாம் இருக்கோம். இது மாதிரி எல்லா துறையிலும் நாம வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை பிடிக்காமல் அல்லது இந்த வளர்ச்சியை பேசுவதற்கு அவளுக்கு மனம் வராமல் அல்லது இந்த வளர்ச்சியை இந்த கவர்னரை மறைக்கணும், மக்களிடத்தை போய் சேர்ந்துருமன்றதுக்காகவே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றிய அரசும் நாக்பூர்ல இருக்கின்ற RSS தலைமையும் இணைந்து RSS ரவி தங்களுடைய ஏஜெண்டாக வைத்து திட்டமிட்டு இதை மூடி மறைப்பதற்காக மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு இல்லாமல் தடுப்பதற்காக செய்யப்பட்ட வேலை எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நிச்சயமா சார், அவர் சொன்ன கண்டிப்பா ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தரவுகளோட பதில் சொல்லி இருக்கிறீங்க. ஹரிஷ், நேரம் இல்ல, மன்னிக்கணும், ரொம்ப ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை ப்ளீஸ். ஹரிஷ், 7 டிசம்பர் 2022 சேவ் ஃபெடரலிசம் டே அப்படின்னு சொல்லி ஆளுநர் பதவியை வந்து ஒழிக்கணும்னு இந்தியா முழுக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடந்துச்சு. அதுதான் வந்து உண்மையான தீர்வா இருக்கும். ஆளுநர் பொறுப்பு அப்படிங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். ஆளுநர் அப்படிங்கிறதே வந்து மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் அனுப்புகின்ற ஒரு ஏஜென்ட்டுகளாக மாறிவிட்டாங்க. எப்படி CBI ED எல்லாம் பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி ஆளுநர் மாளிகை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆளுநர் இல்லாத இந்தியா, ஆளுமை மிக்க மாநிலங்கள், இது இரண்டும் இருந்தாதான் கூட்டாட்சி வலிமைப்படும் என்பது எனக்கு நிறைவேறுகிறது. கண்டிப்பா மாலி சார், ரொம்ப சுருக்கமா நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சுருக்கமா. ஆளுநர் இப்போ வந்து நம்முடைய முதல்வர் வந்து இதை வந்து சட்டபூர்வமாக ஆளுநர் உரை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பேன்னு சொல்கிறது. இந்த சட்டத்தை மதித்து இப்போ தெலுங்கானாவில் கூப்பிடாம இருந்தாங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, சட்ட ரீதியாக அதை விலக்கி வைக்கணும் என்கிற ஒரு நல்ல முயற்சி நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு நிதானமாக சொல்லியிருக்காங்கிறத நான் வரவேற்கிறேன். அந்த முயற்சியை நாடாளுமன்றத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா சார். ஜென்ரம் சாப்பிட்டு கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு, ஆனால் நேரம் மேலே முடித்துக்கொள்ள வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறேன். பங்கு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.